நிறுத்துறே. என்ன உன் பாட்டில் நீ பேசிட்டே போற? ஏன் நான் உன்னை லவ் பண்ணலையா? உன்னை நான் எம்பிட்டு லவ் பண்ணேன்னு அந்த மீனாட்சி அம்மனுக்கு தெரியும். நாயக்கர் மால் தூணு ஒன்னொன்னுக்கு தெரியும். முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேட்டு அதுக்கப்புறம் என்ன திட்டிக்கடி. ஓ மேல சத்தியமா அந்த புள்ள கழுத்துல தாலி கட்டுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யாரு நீ நம்பினாலும் சரி நம்பலாம் சரி, நான் என் தம்பி லவ் பண்ண பொண்ணு நினைச்சு அவளை தூக்கினேன். ஆள் மாறி போச்சுடி. சரி திருப்பி கொண்டு வந்துட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். என்னை இந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு அவளை கட்டி வச்சிட்டாங்க. நீ எந்த கோயிலுக்கு வேணா கூப்பிடுற, சூடத்துல சத்தியம் பண்ணி சொல்றேன். ஏன்டி திரும்ப திரும்ப அதேவே பேசிட்டு இருக்காது? எங்க அம்மா மேல சத்தியமா நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணேன். எனக்கு அந்த புள்ள பேர் ஆண்டாளுன்னு தவிர அவளை பத்தி வேற எதுவுமே தெரியாது. இப்ப என்ன என்ன செய்ய சொல்ற நீ? அழுகாதடே. நீ அழுதா எனக்கு அழுக வரும்னு உனக்கு தெரியும் தானே? சரி இப்போ முடிவா என்ன தாண்டி சொல்ற? ஓடி நீ இதுக்கு மேல நீ புரிஞ்சுக்கலான்னு என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படிதாண்டி. என்ன இப்போ என்ன வேணா பண்ணிக்கடி. வைஃப் போன வைத்தியக்கார பொண்ணு. வா இப்ப சந்தோஷமா உனக்கு? 8 வருஷம் நான் அவளுக்கு காலேஜ்ல இருந்து லவ் பண்றேன். போயிட்டேன். பத்தலையே. உனக்கு என்ன தாண்டி வேணும்? ஏய் வாடி பொடின்னு பேசின வாயெல்லாம் கிழிச்சிருவேன் பாத்துக்கோ. எங்க கை வையே. பக்காளி பொட்டச்சின்னு பாத்துட்டு இருந்தா ஊழ சவுண்ட் விட்டு இருக்க நீ. ஏய் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? உன் வாழ்க்கையை இன்னும் நாசமாக்குவேன். ஏய் ஏன் கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். ஆண்டாளு என்ன பிரச்சனை இங்க ரெண்டு பேருக்கும்? ஏங்க நீங்க போங்க. இவரு தப்பி ஏமால இருந்தனால தான் இத்தனை நாள் நீ ஆடின ஆட்டத்துக்குலாம் நான் அமைதியா இருந்தேன். சரியா? அவ்வளவுதான் பொறுமை. ஒழுங்கு மரியாதையா பெரியவங்களை கூப்பிட்டு இந்த விஷயத்தை பேசி இந்த விஷயத்தை முடிக்கிற வழியை பாரு. இல்லைன்னா காலில் மிதிச்ச சாணியை கழுவுற மாதிரி கழுவிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் நீ வாழ்க்கை ஃபுல்லா வாழ வட்டியா தாண்டி இருப்ப. ஏண்டி இன்னும் எத்தனை நாள் நீ இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போற? நீயும் ஓவர தாண்டி பண்ற. அவரை பழி வாங்குறன்னு சொல்லி ஓ நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு உன்னை சுத்தி இருக்கிறவங்க நிம்மதியும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்க. அப்போ இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் அப்படியே விட்டு சொல்றியா பாரதி? இவன் ஒருத்தையோட கல்யாணத்தை கெடுத்தவன், என்னோட கனவை அழிச்சவன், 2 குடும்பத்தோட நிம்மதியா கொலைச்சவன்.